ஒரு நிறைமாத கர்ப்பிணி இங்கே நின்று சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துடுது. அந்த பிரசவ வலி வரும்போது அந்த அம்மா மயங்கி இந்த நந்தியின் மீது சாஞ்சிட்டாங்க. மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. இந்த நந்தியானது அம்மன் பக்கமாக இப்படி திரும்பி இங்கே இடம் விட்டுச்சு. அந்த இடத்துலயே அந்த அம்மா நார்மலாக குழந்தை ஈன்றெடுத்தாங்க. ஓம் நமச்சிவாய். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கல வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடிநிலை. ஓம் நமச்சிவாய. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் வட்டம் நம்பர் 13 இளநகர் கிராமத்தில் எழுந்தருளி அல்பாலித்து வரக்கூடிய உடையாம்பிகை என்கிற சுபப்பிரசவ நாயகி சமேத உடையபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து இப்போது பேசுகிறோம். இந்த ஆலயம் கிமு 600ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்தில் ஏறும்போது சுவாமி பூமியிலும் புதை கொண்டிருந்தார். அவருடைய ஏற்கலப்பை சுவாமியினுடைய உடையில பட்டுச்சு. அந்த ஏற்கலப்பு தடம் ஐயனுடைய திருமேனியில இப்பவும் இருக்கு. அவர் என்ன மாடு இழுக்கிலேயே என்னடா இதுன்னு மாடை நிறுத்திட்டு மம்மட்டி கடப்பாரை எடுத்துட்டு வந்து தோண்டி பார்க்கும்போது உள்ள சாமி உள்ள இருந்தாரு. அவரை எடுத்து மேலே சாபிதம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபட்டு வந்தார். மேனி செம்மண் கலர்ல சந்தன கலர்ல இருக்காரு. உள்ள லிங்கத்துக்குள்ள லிங்கம் அமர்ந்திருக்கு. பீடமானது தாமரை பீடத்துல குடிகொண்டிருக்கிறார். இந்த ஐயனை யார் ஒருவர் இங்கே வணங்கி வேண்டி கேட்டாலும் அவனுடைய கோரிக்கைகள் அவனுடைய எண்ணங்கள் சீக்கிரமாக நிறைவேறுகிறது. இங்கே எங்களுடைய ஆலயத்துல ஒரு மிக சிறப்பான ஒரு வழிபாடு என்னன்னா, 2 நந்தி இருக்கார். 2 நந்தி. ஒரு நந்தியின் என்னென்ன, நந்தியின் முன் ஒரு நிறைமாத கர்ப்பிணி நின்று சாமியை வணங்கி கொண்டிருக்கும் போது அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துடுது. பிரசவ வலி வரும்போது அந்த அம்மா மயங்கிய நிலையில இந்த நந்தியின் மீது சாஞ்சிட்டாங்க. மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த நந்தியானது திரும்பி அம்மன் பக்கமா திரும்பிடுச்சு. அங்கே அந்த அம்மா அந்த இடம் விட்டதுனால அந்த இடத்துலயே அந்த அம்மா சுபப்பிரசவத்தை நல்கினாங்க. அதனால பிரசவம் ஆக முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, நாங்க அவங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி நந்தியை அம்மன் பக்கமாக திருப்பி அவங்களுடைய பிரசவம் நல்ல முறையில வரணும் அப்படின்னு வேண்டிப்பேன். சீக்கிரமா ஒரு 1/2 மணி நேரத்துல பிரசவம் ஆகி வந்துன்னு இருக்கு. உடனே சொல்லுவாங்க, 1/2 மணி நேரம் பொறுத்து ஐயா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நந்தியை பழைய நிலைமைக்கு திருப்பி வச்சிருவேன். இது இப்போது இல்ல, பழைய கால அதாவது ஆலயம் எப்போ எழும்பிச்சோ அப்போலேருந்தே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு நிறைய மக்கள், அதாவது உள்ளூர் வாசிகள்லாம் இல்ல, கடல் கடந்து அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், கொரியா, ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் இருந்து வாழக்கூடிய நம்முடைய இந்தியர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா இது மாதிரி பிரசவத்துக்காக சொல்லியிருக்கிறோம், எங்களால் முடியல, சுகப பிரசவம் ஆகணும், அதுக்காக கொஞ்சம் நந்தி திருப்பி விடுங்க ஐயான்னு சொல்லுவாங்க. நாங்கள் நந்தி திருப்பி விட்டா நார்மல் டெலிவரி ஆகுது. இது ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இந்த சுப பிரசவத்தை நல்கக்கூடிய எங்கள் ஆலயம் ரொம்ப சீர்பெற்று வருகிறது. எல்லா மக்களும் இங்கே பயனடைகிறாங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடு ஜீவராசிகள் எல்லாம் மாடு கண்ணு ஈனாத போது அது படுத்து படுத்து எழுந்திருக்கும் போது அந்த மாட்டினுடைய ஓனர் ஐயா இது மாதிரி எங்கள் மாடு கண்ணு போட முடியாத துவைக்குது, அதனால நந்தியை கொஞ்சம் திருப்பி விடுங்க, எங்களுடைய மாடு சுகமா கண்ணு ஈனணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் திருப்பி விடுவேன். அந்த மாடு நல்லா கண்ணு போட்டுரும். உடனே அது ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னா பால் தெளிஞ்சுன்னா அபிஷேகத்துக்காக பால் கொண்டாந்து கொடுப்பாங்க. அது அது நமக்கு மாடுக்கும் இந்த சுபப்பிரசவத்தை நல்கக்கூடிய எங்க ஈசனுடைய அருள் எப்போதும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நாள்லயும் வரலாம். இங்க காலையில 7:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ள அபிஷேக ஆராதனை நடந்து முடிஞ்சிடும். மாலை அதே மாதிரி 5 மணிக்கு 5 மணிக்கு விளக்கெல்லாம் போட்டு அப்போது கோயில் திறந்திருக்கும், நடை திறந்திருக்கும். அதாவது எங்கிருந்து யாரு எப்படி வரணும்னா, காஞ்சிபுரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் எங்கள் ஊர் இளநகர் இருக்கு. உத்திரமேர் வரணும்னா உத்திரமேர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கள் ஊர் இளநகர் கிராமத்தில் இருக்கு. எப்படி ஒன்னாலும் வரலாம். வரவங்க ரூட் இருக்கு. எங்களுடைய ஆலயத்தினுடைய மேப்பு கூகுள் மேப்பில் போட்ட உடனே
சுபப்பிரசவ நாயகி டெம்பிள் அப்படின்னு போட்ட உடனே எங்களுடைய ஆலயத்தினுடைய வழி காட்டுது. உடனே வந்து மக்கள் வந்து சேவிச்சுன்னு போறாங்க. எங்க இருந்தோம்லாம் வரலாம். என்னுடைய நம்பர் 96 26 52 642. இந்த எண்ணுக்கு எனக்கு ஃபோன் செய்தீங்கன்னா, நாங்கள் உங்களுடைய சுபப்பிரசவம் நல்கிறதுக்காக நந்தியை திருப்பி விட்டு, உங்களுக்கு சுபப்பிரசவத்தை இறைவனுடைய அருளால உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி. வரவங்க இங்க வந்து நின்னு சாமிய வணங்கிட்டு, ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு, பகவானாண்ட விளக்கு ஏத்திட்டாவே, அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இவராண்ட இவங்களுடைய குறைய சொல்லி, என்னுடைய பிரசவம் நார்மலா ஆகணும்னு வேண்டிட்டு போனாவே, அவங்களுக்கு நார்மலா பிரசவம் ஆகுது. எல்லா மாசத்துல எந்த மாசத்துல வேணாலும் அதாவது இங்க ஆலயத்துல தை மாதம் தைப்பூச திருவிழா நடக்குது. மாசி மாசம் சிவராத்திரி 4 காலமும் பூஜை நடந்து, விடிய விடிய எல்லாரும் வந்து சேவிச்சுப்பாங்க. பங்குனி மாசம் சாமிக்கு அம்பாளுக்கும் திருமணம் நடக்கும். இங்க திருமணம் வைபவம் ரொம்ப விமர்சையா நடக்கும். மற்ற நாட்கள்ல அதே மாரி பிரதோஷ நாட்கள் வாரம் அதாவது மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷங்கள்லயும் 2 பிரதோஷமும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அது இல்லாம வேற ஊர்ல வேற மக்கள் ஏதாவது விரும்பி அபிஷேக ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பண்ணுவோம். இது காலங்காலமா நடந்து வருகிறது. இங்க சாமி கும்பிட வரவங்கன்னா இங்க வந்து போனாவே நல்லது. வந்து ஒரு நெய் விளக்கு ஏத்தி பகவானை வணங்கி, ஐயா எங்களுடைய பிரசவம் நல்லதா நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டாவே நல்லதா நடக்குது. இல்ல வரும்போது வளையல் வாங்கி வந்து இங்க குடுத்துட்டு, வளையல் குடுத்து நான் இங்க ஆலயத்துல ஏற்கனவே குடுத்தவங்க வளையல் இருந்து நான் குடுப்பேன் அவங்களுக்கு. அதையும் அணிஞ்சு செல்வாங்க. அவங்களுக்கு நார்மலா டெலிவரி ஆகும். இது வழக்கமா நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பஸ்ல காஞ்சிபுரத்திலிருந்து வந்தா சீனிவாசா பஸ். சீனிவாசா வந்து கேஎஸ்ஆர் என்ற பஸ் தனியார் பேருந்து காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேறு வழியா எங்க ரூட் வழியா பெருநகர் வந்து திரும்பி உத்திரமேறு போகுது. அங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேறு 4 ட்ரிப்பும், உத்திரமேறுலேருந்து காஞ்சிபுரம் 4 ட்ரிப்பும் அடிக்கிறாங்க. அது இல்லாத ஒரு மினி பஸ் ஒன்று உத்திரமேறுலேருந்து பெருநகர் வரலும் ஒரு மினி பஸ் போகுது. T34 என்ற ஒரு அரசு டவுன் பஸ் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து காணி மண்டபம் வரலும் வருது. அதுலேயும் வந்து வரலாம். அப்படி வர முடியல பஸ் விட்டுட்டாலும் பெருநகர்ல வந்து இறங்கி ஆட்டோ கேட்டாங்கன்னா ஆட்டோக்கு எடுத்துட்டு வந்து இங்கே கோயிலாண்டே விடுவாங்க. உத்திரமேரில் வர தந்தாலும் உத்திரமேரில் வயலூர் கூட்டு ரோட்ல இருந்து இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் வந்தாங்க இங்க வந்து கோயிலுக்கு வரலாம். நன்றி நன்றி.